ஆன்மீக பதிவு சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவு, அதாவது நாம் முருகப்பெருமான் தலங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடும் பொழுது, அனுதினமும் நம்ம ஒரு சில பதிகங்களை சொல்லி பாராயணம் பண்ணனா, அது எவ்வளோ பெரிய பயனுள்ள வகையில் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நான் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுறோம். ஒரு கோயிலுக்கு முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் போகிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போகிறேன், பழனி போகிறேன் அப்படின்னா சில பதிகங்கள பாராயணம் பண்ணுனா தான் எனக்கு முருகப்பெருமான வழிபட்ட மாரியே இருக்குங்க. அது என்னமோ அவர்ட்ட பேசின மாரி, முருகப்பெருமான்ட்ட நான் பேசின மாரியே, அவர்கிட்ட வாய் கொடுத்து பேசி, மனதார பேசி நான் அந்த உள்ளன்போடு பேசும்பொழுது, அவருக்கு சில பதிகங்கள பாராயணம் பண்ணோம்னா, அதில வந்து நமக்கு ஒரு உணர்வு கிடைக்குதுங்க. முருகனே நமக்குள்ள இருந்து நம்மள வழிநடத்துற மாரி ஒரு உணர்வு இருக்குங்க. அந்த பதிவு தாங்க இப்போ உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். அதாவது நான் சில பதிகங்கள வந்து சில முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போகும்பொழுது, சில பதிகங்கள பாராயணம் பண்ணுவேன். அது என்னென்ன பதிகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், உருவாய், வருவாய், அருள்வாய் குகனே. அப்படிங்கிற இந்த பதிகங்கள அதாவது முருகப்பெருமான் வந்து குருவாய் வந்து என்னை வருவாயும் தருவாய், குருவாய் வந்து எனக்கு வழி நடத்துவாய் அப்படின்னு முருகப்பெருமான்ட்ட நான் போய் கேட்பேங்க. எனக்கு நீதாப்பா எல்லாமே துணை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்ட்ட இப்படிதாங்க நான் கேட்பேன். இந்த பதியத்தை நீங்கள் பாராயணம் பண்ணாவே போதுங்க. அதாவது உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய் குகனே. அப்புறம் போற்றி முருகப்பெருமான போற்றி நம்ம துதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில போற்றிகளை சொல்லி நம்ம வழிபடலாங்க. அதாவது சண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, கண்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, வெண்மதி வதனவல்லி வேலவா போற்றி போற்றி. மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி, பன்னிரு கரத்தாய் போற்றி, பசும்பொன் மாமயிலாய் போற்றி, முன்னிய கருணை ஆறுமுக பரம்பொருளை போற்றி, கண்ணியர் இருவர் நீங்கா கருணைவாதியை போற்றி போற்றி, எண்ணிரு கண்ணே கண்ணுள் இருக்கும் மாமணியே போற்றி போற்றி. முருகனை செந்தில் முதல்வனை மாயோன் மருகனை ஈசன் மகனே முருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைகால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். அதாவது முருகப்பெருமான்கிட்ட போய் நம்ம பேசும் பொழுது இந்த பதிகத்தை சொல்லி பதிகத்தை பாராயணம் பண்ணோம் அப்படின்னா முருகப்பெருமான்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரியே இருக்குங்க. முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, முருகை முகன் தம்பியே, என்னுடைய தண்டைகால் எப்பொழுது நம்பியே கைதொழுவேன் நான் அப்படின்னு இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணும்பொழுது நான் முருகனிடம் பேசுகிற மாதிரி இருக்கு. உன்னை ஒளியேன் ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருகை ஓலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. அஞ்சு முகம் தோன்றேன் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன், நாள் என செய்யும் வினைதான் என செய்யும், என்னை நாடி வந்த கோள் என செய்யும், கொடுங்கூற்று என செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றலினே, செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வேல்பொழில் தேல் கடம்பின் மால்பட்டு அழிந்தது, பூங்கொடியர் மனம் மாமயிலோன் மேல்பட்டு அழிந்தது, வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது, இங்கு என் தலைக்கு மேல் அயன் கையெழுத்தே. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் வெறித்தோனை விளங்கும் வள்ளி காந்தனை கந்தக் கடம்பனை கார்மயில் வாகனனை சாம்பத் துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே, வெளிக்கு துணை இரு வெண்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா முனிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் பயந்தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயோருமே. அதாவது இந்த பதிகங்களை நாம் முருகன் பெருமானுடைய கோயிலுக்கு சென்று நாம் வந்து வழிபடுவது, அதாவது பாராயணம் செய்து, அதாவது படித்து முருகப்பெருமான்கிட்ட படித்து பாராயணம் செஞ்சால் அதில் நமக்கு சில நல்ல பலன்களை கொடுக்குங்க. அதாவது அவர்கிட்ட நம்ம போனோம் சாமியை கும்பிட்டோம் வந்தோன்னு இல்லாமல்
இந்த பதிகங்கள பாராயணம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா, முருகப்பெருமான்ட்ட நம்ம உரையாடின மாரி, அதாவது பேசின மாரி, அவர்ட்ட பேசின மாரி. இப்ப நம்ம வீட்ல அப்பா அம்மாட்டலாம் நமக்கு பிரச்சனைனா பேசுவோம்ல, அது மாரி முருகப்பெருமான்ட்ட நம்ம பேசின மாரி இருக்கும். அவர் நமக்குள்ள நம்மள வழிநடத்துவாருங்க. நம்மள வழிநடத்துவது முருகப்பெருமான். நம் மனதை வழிநடத்துபவர் முருகப்பெருமான். நாம் முருகனை நம்பினால் நம்மளை எப்பொழுதும் அவர் கைவிட மாட்டார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் போடுங்க, கமெண்ட் செய்யுங்க. அது கமெண்ட்ஸ்ல கருத்துக்கள பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.